மதுரை வாடிப்பட்டி அருகே நள்ளிரவில் அடுத்தடுத்த 3 கோவில்களில் நகை மற்றும் உண்டியல் பணம் கொள்ளையால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே நீரேத்தான் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ஓந்தாயி அம்மன் கோவில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. அதற்காக கோவிலில் உள்ள சுவாமி சிலைகளுக்கு நகைகளை அணிவித்து நேற்று இரவு வரை பூஜை செய்துள்ளனர். பின்னர் நேற்றிரவு கோவிலை பூட்டிவிட்டு அனைவரும் வெளியே சென்ற நிலையில் இன்று காலை வந்து பார்த்தபோது கோவிலின் பக்கவாட்டு கதவு வழியாக பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் சுவாமி கழுத்தில் அணிந்திருந்த 8 சவரன் தங்க நகையை திருடி சென்றது தெரியவந்தது. அதேபோன்று அங்கிருந்த உண்டியலையும் உடைத்து பணத்தையும் திருடிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக வாடிப்பட்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்த நிலையில் இந்த கோவிலின் அருகே உள்ள மற்றொரு கோவிலான ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி பாலகுருநாத சுவாமி கோவிலிலும் பூட்டு உடைக்கப்பட்டுள்ளது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு சென்று பார்த்தபோது அங்கு சுவாமி கழுத்தில் அணிந்திருந்த 2.5 சவரன் தங்க நகையையும் கோவில் பீரோவினை உடைத்து உள்ளே இருந்த 2 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் உண்டியல் பணம் 57,000 ரூபாய் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதேபோன்று மற்றொரு கோவிலான அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலிலும் மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளனர். ஆனால் அங்கு கோவில் கதவை திறக்க முடியாததால் விட்டுவிட்டு சென்றுள்ளனர். இவ்வாறு அடுத்தடுத்து 3 கோவில்களில் 8.5 சவரன் தங்க நகை 2 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் உண்டியல் பணம் கொள்ளை போன சம்பவம் தொடர்பாக வாடிப்பட்டி போலீசார் கைரேகை மற்றும் தடயவியல் துறையினர் மோப்பனாய் வரவழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்தடுத்து 3 கோவில்களில் கொள்ளை போன சம்பவம் கிராம மக்கள் இடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது.